சீர்மிகு நகரமாக திண்டுக்கல் மாநகரம் மாற்றப்படும். திண்டுக்கல்லை இந்தியாவின் முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என திண்டுக்கல் மாநகரில் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் முகமது முபாரக் பேச்சு. திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணியின் சார்பில் எஸ்டிபிஐயின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் போட்டியிடுகிறார். தற்போது மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் வேட்பாளர் அறிமுகம் முடிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை திண்டுக்கல் மாநகரில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை எம்ஜிஆர் அவர்கள் பாடலை பாடி தொடங்கியுள்ளார். அதிமுகவின் பொருளாளரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரும் மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் தலைமையில் தேர்தல் பரப்புரையை திறந்த வேனில் நின்றபடி வாக்குகளை சேகரித்தார். தேர்தல் பரப்புரையை முன்னிட்டு பூரண கும்பம் மரியாதை பெண்கள் எடுத்தனர். வேட்பாளரின் ஆதரித்து முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் சீனிவாசன் ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பிரச்சாரத்தின் போது பேசிய வேட்பாளர் முகமது முபாரக், என்னை வாக்களித்து இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி செய்கின்ற பட்சத்தில் திண்டுக்கல் மாநகரை சீர்மிகு நகரமாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வேன். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி இந்தியாவின் வழிகாட்டியாகக்கூடிய முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன். இதற்கு முன் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவைச் சேர்ந்தவர் 2019 ஆண்டுக்கு பிறகு தொகுதி பக்கமே வரவில்லை. அவர் எதுவும் செய்யவில்லை என பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நான் வெற்றி பெற்றால் திண்டுக்கல்லில் தங்கியிருந்து உங்களில் ஒருவனாக உங்களுக்காக அனைத்து பணிகளையும் பாராளுமன்ற அவையில் பேசி நிறைவேற்றி தருவேன் என உறுதியளிக்கிறேன் என வாக்குறுதியளித்தார். சீர்மிகு நகர திட்டத்தை திண்டுக்கலுக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி என்னால் இயன்ற அத்தனை முயற்சிகளையும் செய்வேன் என்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ள மாட்டேன். இறைவனுடைய உதவியோடு கட்டாயமாக கொண்டு வருவேன். இங்கே ஒரு ஓரமா நினைவு வரும், 2019 வேண்டாம் இவரை பார்த்திருக்கலாம் ஒருவேளை என்கின்ற நிலையில. ஆனால் இப்பொழுது அவரை 5 ஆண்டுகளாக நீங்கள் அவரை பார்க்க இயலவில்லை. இதுவரை அவரை பார்க்க இயலவில்லை. ஆனால்